இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ப 2025ல ரிலீஸ் ஆன சாசைட் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலத்துல நம்ம எப்படி எல்லாம் ஏமாத்தப்படுறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லி இந்த மாதிரியான எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட ஓவரா ஹைப் பண்ணி அதை நம்ம கிட்ட எப்படியோ தள்ளி விட்டுறாங்க. இதை ஒரு பேஸா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அருமையான படம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதே நேரம் அங்க ஒரு பொண்ணு டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்து ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. பாத்தீங்களா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன பண்றது, உங்களோட அப்பா இறந்துட்டு எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா வயசானா எல்லாரும் இறந்து போறது இயற்கை தானே, இதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சரின்னு சொல்லி தலையாடிட்டு அந்த பக்கம் எழுந்து போறோம். ஹீரோயினும் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவளோட அந்த ஐபேட்ல ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னால இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அதுக்கு எவ்வளவு ரேட்டு என்னங்கிறது கூட பேசியாச்சு. மேற்படி முடிவுகளை நீங்க சொன்னீங்கன்னா நம்ம இந்த பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவன் என்ன சொல்றானா, அவர் என்னோட அப்பா இல்ல, என்னோட அப்பா மாதிரி. ஆக்சுவலா நான் அவர்கிட்ட பினான்சியல் அட்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இவ்வளவு நேரம் இவனை மண்டை கிளம்புனது வீணா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எப்படியாவது இந்த வீட்டை நான் வித்தே ஆகணுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, இதை எங்கிட்ட நீங்க பேச வேண்டியதில்ல, இந்த ஆளோட பையனும் பொண்ணும் அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட, ஹீரோயினும் அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி உங்களோட அப்பா இந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்குள்ள இவர் இறந்து போயிட்டாரு, நீங்க வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு இந்த வீட்டை விற்க பாக்குற, அதெல்லாம் நடக்காது, நீ இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கு முகமே வாடி போயிடுது. அவங்க இந்த கமிஷன் பணத்தை வச்சு பல கனவுகள்லாம் கண்டிருப்பாங்க போல தெரியுது, இது மொத்தமே வீணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த சமயம் ஹீரோ வந்து, இவன் தானே இவங்க கம்பெனிக்கு அந்த பினான்ஸ் சர்வீஸரா இருக்கா, இதை கொஞ்சம் சென்டிமெண்டா பேசி விட இந்த 3 பேரும் சேர்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா ஹீரோயின் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய டீல் ஓகே ஆயிடுச்சு. இவங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக ஹீரோயின் ஒரு ட்ரீட் வைக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட் தான் இருக்கு, இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வரணும் அப்படிங்கறதா உன்னோட லட்சியம் எனக்கு தெரியுது, அதே தான் நானும் நினைக்கிறேங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருக்குள்ளயும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்லி 2 பேரும் ஒரு கட்டத்துல அளவுக்கு அதிகமா சரக்கு அடிச்சிட போதையில அவங்க கார்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போகுது. ஹீரோவும் ஹீரோயினும் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட வாழ்க்கையோட லட்சியங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டணும், இதை சுத்தி இந்த மாதிரியான ஒரு கார்டன் இருக்கணும், அது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ரசனை இருக்கும்ல, அந்த மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது ரொம்ப லக்ஸரியான வீடுன்னு கூட ஹீரோயின் சொல்லவே அந்த போட்டோவா ஒரு பேப்பர்ல நம்மால அந்த படத்தையே வரைஞ்சிட்டாங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருந்தும் எதுக்காக இந்த ஆர்டிஸ்ட் ஃபீல்டுல போகாம வேற ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்க, அவன் என்ன சொல்றானா, ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னா நமக்கு பிடிச்ச வேலையை விட கிடைச்ச வேலையை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, இவ்வளவு நாள் ஹீரோயின் கூட பழகியாச்சு, இதுக்கப்புறமும் நம்ம லவ் சொல்லாம இருந்தா எப்படின்னு சொல்லி ஹீரோயினை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட, ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என்ன ஹேண்டில் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் சைக்கோபா, அடிக்கடி மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நீ முழு பைத்தியமாவே இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை ஏத்துக்க நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட, 2 பேரையும் இப்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் வீட்ல தான் ஹீரோயினும் ஹீரோவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு வசதி எல்லாம் இல்ல, இருந்தாலும் ஒரு பெரிய அளவுல டெவலப் ஆகணும் அப்படிங்கறதா இவங்க 2 பேரோட எண்ணமும் கூட. ஹீரோயின் வேகமா ஒரு கிளையண்ட பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு, அதை வித்து கொடுத்தா ஹீரோயினுக்கு லம்பா ஒரு கமிஷன் கிடைக்கும். ஹீரோயின் போறதுக்கு முன்னால ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, அதை கூட நீ மறந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னைக்கு நைட்டு அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் போடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் விக்கலாம்னு சொல்லி வந்திருப்பாங்கல்ல ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டை வாங்குறதுக்காக 2 பணக்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா வீடு சுத்தமா எந்த ஒரு கிளீனிங்குமே பண்ணல, அப்படியே போட்ட இடத்துலயே இருக்கு. இதை பாத்துற இவங்க 2 பேரு, இந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இவ்வளவு கேவலமா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேத்தையும் மண்டையை கிளவுறாங்க. அப்போ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட அக்கா ஒருத்தி இருக்கா, அவ வந்து இதை ஓகே பண்ணா மட்டும்தான் இந்த வீட்டை நாங்க வாங்குவோம், அது வரைக்கும் நீ இல்ல அந்த கடவுளே வந்து சொன்னாலும் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ ஒரு பார்ல ஒருத்தவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்மளதான் பினான்சியல் அட்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவோட பேச்சை கேட்டு அவன் ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான், அது மொத்தமே பிளாஸ் ஆயிடுச்சு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நீ சொன்னதை கேட்டது என்னோட பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட, நானும் அதே கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அவனோட போட்டோ எடுத்து தூக்கி வீசி, அவன் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமர், இங்க இருக்கிற பல பேர் ஏமாந்து இருக்காங்க, நீயும் ஏமாந்தது இல்லாம என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்ட. இதை கேட்கும்போது ஹீரோவுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருப்பான், கடைசியில அதை இவனுக்கே இப்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி, நடந்து போயிடுச்சு, நம்ம 2 பேரும் அந்த காதல் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றான்னு சொல்லி வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருப்பான், அது பார்த்தா கரைஞ்சு கூல் மாதிரி ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா இருக்கு இப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்புறாங்க. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னால எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழணும்னு சொல்லி கனவு கண்டு இருப்பாங்க, ஆனா இப்ப எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, தன்னோட காதலிக்கு அவன் நினைச்ச ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியலன்னு சொல்லி ஹீரோ வருத்தப்படுறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, கண்டிப்பா நம்மளோட லைஃபும் ஒரு நாள் மாறதான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு அவங்க ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில அந்த அபார்ட்மெண்ட் சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் வெளியே வர வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஹீரோ வந்து இவங்களையும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கான், அது
மொத்தமே இப்ப லாஸ் ஆகிட்டதுனால அவன் திருடிட்டு மொத்தத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். இவங்க எல்லாரும் இப்ப ஹீரோவை பிடிச்சிக்கிட்டாங்க. நீ என்ன பண்ணுவே எங்களுக்கு தெரியாது, எங்களோட ஒட்டுமொத்த பணமும் வந்தே ஆகணும், இல்லன்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இவங்களை சேர்ந்து கார்னர் பண்ணிட்டாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அந்த பெரிய வீடு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வீட்டை வித்தா அதுல ஒரு கமிஷன் வரும், அந்த கமிஷனை வச்சு இவங்களுக்கு தேவையான அந்த மொத்த பணத்தையும் நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. இந்த பிளானோட முதல் கட்டமா அந்த பங்களாவை போய் கிளீன் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அதே நேரம் ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாக்கார தான் போன் பண்ணிருக்காரு. நான் தான் சொன்னல, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் வாழ்க்கையில அவன் செட்டில் ஆக மாட்டான். அவன மாதிரி ஒருத்தங்கிட்ட நீ உன்னோட வாழ்க்கையை ஒப்படைச்சா நல்லாவே இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீ நம்ம ஊருக்கே வந்துரு, நம்ம தோட்டத்திலேயே ஏதோ ஒரு வேலையை பார்த்து சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பாக்காரன் ஹீரோயினுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா எங்களோட லைஃப் ஒரு நாள் மாறும், அது வரைக்கும் நான் என்னோட காதலை விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஹீரோவுக்கு வேலையும் போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்லயே ஸ்டே பண்றாங்க. அங்க உள்ள சரக்குலாம் இருந்திருக்கும் போல அடிச்சுட்டு 2 பேரும் செம போதையாயிட ஹீரோயின் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியலன்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்ம நினைச்ச அந்த வாழ்க்கையை ஒரு நாளாவது இந்த வீட்லயாவது நம்ம வாழ்ந்துடலாங்கிற மாதிரி இவங்க அங்க இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயின் காலையில தூங்கி எழுந்ததும் அவளோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாரோ ஒருத்தங்க வெளியே வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி போய் பார்க்க போனா ஹீரோயினோட பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. நீங்க தான் இந்த வீட்டை வாங்கிருக்கீங்களா, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்லி இவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே இப்ப நம்ம யாராவது சொந்தக்காரங்களை பார்க்க போனா ஏதாவது பொருள் வாங்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஒரு கூடையில காஸ்ட்லியான சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, ஹீரோயினும் வந்த வரைக்கும் லாபம் அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி அதை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போக நாங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்க வாங்கன்னு சொல்லி இவங்களை இன்வைட் பண்ணி வீட்டை ஹீரோயின் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த லேடி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஹீரோயினும் ஹீரோவும் மிகப்பெரிய பணக்காரங்க, அதனால தான் இந்த மாதிரியான ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த ஒருத்தவங்க கூட தான் நம்ம பழகுறோம்னு சொல்லி அந்த லேடி நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து இந்த வீட்டை விற்கிறதுக்காக அந்த கமிஷன் காசுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஏரியால இவங்கள மாதிரியே நிறைய பணக்காரங்களா இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு Dress காம்படிஷன் வச்சிருக்காங்க. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க சொன்னதும் ஹீரோயினுக்கு இப்போ ஒரு ஆசை வருது. நம்ம இருக்கிற இப்ப இந்த சூழ்நிலைக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் வந்தா இது நமக்கு ஒரு நல்ல லாபமா இருக்கும்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் காம்படிஷனுக்கு ஒவ்வொருத்தரும் விதவிதமா வித்தியாசமான ஸ்டைல்ல ட்ரெஸ் போட்டு வந்துகிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களும் ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க. இங்க இருக்க மொத்த ஜோடிகள்லயும் ஹீரோயினும் அப்புறம் இன்னொரு லேடி இருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. கடைசியா நீங்க எதுக்காக இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட கேட்க அவன் ஒரு பதில் சொல்றான். அதே சமயம் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியோட இயற்கை வளத்தை எக்காரணத்தை கொண்டும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கேன். இது ஒருபோதும் இயற்கைக்கு மாறானது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்ச பேசினதும் அந்த ஜட்ஜ் என்ன சொல்லிடுறாருன்னா, ஹீரோயினும் ஹீரோவை தான் இந்த காம்படிஷன்ல வின்னர்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, யாரோ ஒருத்தனோட வீட்டுல வந்து தங்கினதுக்கு இப்படி ஒரு லாபம்னு சொல்லி. ஆனா இவங்க 2 பேரும் அவங்க பேரை மாத்தி தான் சொல்லிருப்பாங்க. அப்படி இருந்தும் செக் எப்படி ஹீரோவோட பேருக்கு வந்துச்சுன்னு பார்த்தா ஹீரோயின் என்ன சொல்லிருப்பானா, எங்களோட பினான்சியல் அட்வைசர் இருப்பாரு, அவர் பேர்லயே செக்க போட்டுருங்கிற மாதிரி சொல்லிருப்பா. ஹீரோயினோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ஹீரோ வீந்து போறான். சரி, முதல் வேலையா இப்ப கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கு, இதை கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த ஏரியால ஒரு லோக்கல் டான் இருப்பான். அவன் தான் இவங்க எல்லாத்தையும் மிரட்டி அந்த அமௌண்ட்டை வசூல் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த ஏரியாக்காரங்களுக்கு சொல்லிருப்பான். ஹீரோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்க, நீ ஏமாத்துனதுல ஒரு 5% கூட இந்த அமௌண்ட் தேராது, உனக்கு 2 மாசம் தான் டைம், அதுக்குள்ள மொத்த பணத்தையும் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா, இப்போ நம்ம புதுசா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள போறோம்னு சொன்னா நம்ம புதுமனை புகுவிழா மாதிரி வெப்பம் இல்ல, அந்த மாதிரி இங்க இருக்கிற கோடீஸ்வரங்க எல்லாத்தையும் கூப்பிடலாம். அவங்க கண்டிப்பா காஸ்ட்லியான ஏதோ ஒரு கிஃப்டோட தான் வருவாங்க, அது வந்து நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோ முதல்ல தயக்கப்படுறான். சரி பரவாயில்ல, இப்ப நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் தோணுதுங்கிற மாதிரி ஹீரோவும் இதை ஒத்துக்கிறான். ஆனா ஹீரோயின் இதோட போட்டுட்டு போகாம இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இன்னொரு பிளானையும் போடுறான். என்னன்னா, இந்த சேரிட்டி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நாங்க ஃபண்ட் கலெக்ட் பண்றோம், இதனால பல குழந்தைகள் பலன் அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில பல விஷயங்கள்லாம் பேசி அவங்க இருக்கிற மொத்த பேத்தி மண்டைய கழுவ ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போறாங்க. இப்ப பார்க்க போனா ஹீரோயின் அடைக்க வேண்டிய கடன்ல பாதி அளவுக்கு தேவையான அந்த பணத்தை இவங்க 2 பேரும் சேர்த்திட்டாங்க. ஹீரோயினோட வீட்டுல காலிங் பெல் சத்தடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த Dress காம்படிஷன்ல ஒருத்தர் ஜட்ஜா இருந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த ஆளு தான் இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெயிண்டிங்கை பிரசன்டா கொடுக்குறாங்க. அந்த பெயிண்டிங்கோட வேல்யூ கிட்டத்தட்ட பல லட்சங்கள் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு அதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியல. அப்ப ஹீரோயின் சொல்றானா, எனக்கும் இந்த மாதிரியான பெயிண்டிங்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வரைஞ்ச அந்த போட்டோக்களை எல்லாம் காமிப்பான். அதை பார்த்து இந்த ஆளும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பணக்கார ஆன்டிங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை ஒரு மேக்கப் போற இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க. அங்க போன இடத்துல எல்லாருமே புருஷன்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட லவ்வே இல்ல அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. அப்படி எதனால இவங்களுக்குள்ள காதலே இல்ல அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான். பெருசா எந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஜுவாலஜின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. இவங்க எல்லாருக்கும் நாம இந்த கப்பிள் தெரப்பின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அதுக்கு நாங்களும் தகுதியானவங்க, எங்க கிட்டயும் சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி அதுக்கு எக்கச்சக்கமா ஒரு ஃபீஸை போட்டு மொத்த பணத்தையும் இவங்க கிட்ட கறந்துடலாங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு பிளான போட, பரவாயில்ல இது கூட நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காஸ்டியூமை கொடுத்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகனா இவங்க
ஒவ்வொரு கப்பல்ஸ்குள்ளயும் அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஷோ மாதிரி ஒன்று நடத்துறாங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு தான் இருக்கு. அதுவும் சும்மா இல்லங்க, இவங்க ஏகப்பட்ட ஃபீஸா பணத்தையும் கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் நிறைய படங்கள்லாம் வரைஞ்சிருப்பான். இதை ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கலாம். இந்த மொத்த படங்களையும் இங்க இருக்கிற அந்த எலைட் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம சேல் பண்ணா நமக்கும் நல்ல லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு லேடி. அவங்களோட அக்கா இன்னைக்கு இந்த வீட்டை பார்க்க வரதா சொல்ல ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. ஆஹா, நம்ம வேற இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கப்பிள் தெரப்பின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சமயம் அவங்க வந்தா பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்றேன்னு சொல்லி யோசிச்சு ஹீரோவை கூப்பிட்டு இதுதான் நம்மளோட கடைசி நாள்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த கார்டன் ஏரியால உட்கார வச்சு நீ போட்டோ வரைஞ்சிட்டு அதுக்குள்ள அந்த ஏஜென்ட் வந்தாங்கன்னா நான் அவங்கள பேசி அனுப்பிச்சிருவாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறேன். ஹீரோட பிளான் மாதிரியே போய்கிட்டு இருக்க அந்த லேடியும் இந்த வீட்டை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க கையில ஒரு சின்ன நாய் இருக்கு. அந்த நாய்க்கு இந்த வீடு தூய்மையானதா இல்ல மோசமானதான்னு சொல்லி கணிக்க முடியும். என்னோட பப்பி இந்த வீட்டை பார்த்து ஓகே சொன்னாதான் நான் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே புரியல. இவங்களும் அந்த நாய்க்குட்டியை அவுத்து விட்டுற அது ஒரு இடத்துல போய் உழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டீலை ஓகே பண்ணாமலே இங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த கப்பல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஹீரோ ஒரு பெயிண்டிங் வச்சிருப்பான்ல, அது பார்த்தா கொஞ்சம் கூட இவங்கள மாதிரியே இல்ல, ரொம்ப கன்றாவியா இருக்கு. அத அந்த ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் கை தட்டி இப்படி ஒரு பெயிண்டிங்கை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி, நீங்க இப்ப இவ்வளவு பேர் இங்க இருக்கீங்கல்ல, இந்த பெயிண்டிங்கை நம்ம ஏழை விடலாம். யார் அதிக காசு கேக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த பெயிண்டிங் கொடுக்கப்படுங்கிற மாதிரி அவர் சொல்லிட இவங்க நினைச்சதை விட ஒண்ணுமே இல்லாத ஒரு பெயிண்டிங்க சில பல டாலர்ஸுக்கு ஹீரோ வித்துட்டான். இது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினோட அந்த வீட்டை பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல ஒரு லேடி, அந்த வீடு வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, கையெழுத்து போட்டு உங்க கம்பெனி செட்டில் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டீல் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இவங்களோட ஒட்டுமொத்த பணத்தையும் நம்ம செட்டில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஹீரோவுக்கு அந்த பெயிண்டிங்ல கொஞ்சம் காசு வந்திருக்கும். அது போக இந்த கப்பல் தெரப்பி அதுன்னு சொல்லி நிறைய பணம் எல்லாம் வசூல் பண்ணிருப்பாங்கல்ல, அது இப்போ அவன் தங்கி இருந்த அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடன் பணத்துக்கு சரியா போச்சு. மொத்த பணத்தையும் ஹீரோ செட்டில் பண்ணிட்டான். இதுக்கு மேல நாம அந்த பணக்காரங்களை ஏமாத்த வேணாம், நமக்கு கிடைச்ச ஒரு வேலையை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கு இது சரியா வருங்கிற மாதிரி தோணல. நீ நாம காதலிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி எல்லாம் வாழ்வோம்னு சொல்லி கனவு கண்டோம். ஆனா இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தியா, நடுத்தருவில் நின்னுகிட்டு இருக்கோம். நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்த பண காசு தேவையில்லைதான். ஆனா நாளைக்கு நமக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைகளை நம்ம எப்படி பாத்துக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நம்மளால கொடுக்க முடியுமா? படிப்பு, ஸ்கூல், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு தன்னோட காதலியை பிரிஞ்சு போக மனசு இல்லதான். இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம பினான்சியலா என்னைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியில் வரமோ அப்போ நம்ம காதலை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஹீரோவும் முடிவு பண்ணிட்டான். ஹீரோயின் இங்க கிளம்பும் போது அந்த பெயிண்டிங் காம்படிஷன் வைக்கலாம்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, கிளம்ப அவன் வரான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏமாத்திருக்கிற எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோயினோட ஒரிஜினல் பேரை அவன் சொல்றான். இந்த ஆளுக்கு எப்பரா தெரிஞ்சதுன்னு பார்த்தா ஹீரோயின் இந்த வீட்டை விலை பேசி விற்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்கல்ல, கூட ஒரு நாய்க்குட்டி கூட கூட்டு வந்திருப்பாங்க. அந்த நாய் பார்த்து குலைச்சது இவரை பார்த்து தான். இவர் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா போய் இவங்க யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாரு. அதுல தெரிஞ்சிருக்கும் இவங்க எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி. அப்போ இவர் ஒரு டீலிங்க போறாரு. நீங்க உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, இந்த முட்டாள் மக்களை பயன்படுத்தி நீங்க பணம் நிறைய சம்பாதிச்சுட்டு எனக்கும் உங்களை மாதிரியே பணம் தேவைப்படுது இல்ல, அதுக்காக தான் ஹீரோ வரைஞ்ச அந்த ஆர்ட் கேலரி எல்லாம் ஒரு மியூசியம் மாதிரியான ஒரு இடத்துல வைக்க போறோம். அதை வச்சு இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பெரிய மண்டைய கழுவி நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க போறோம். ஆனா இதுல ஒரு டீலிங் இருக்கு. என்னன்னா, எனக்கு 80% பணம், உங்களுக்கு வெறும் 20% தான். இதை வாங்கிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். உங்களை பத்தின ரகசியத்தை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க பண்ண தப்ப மட்டும் இப்ப நான் வெளியே சொன்னேன்னு சொன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் வேற வழி இல்லாம இதை ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. ஹீரோவும் வெடிய தூங்காம அவன் எத்தனை படங்கள்லாம் வரைய முடியுமோ அத்தனையும் வரைஞ்சு அந்த காம்படிஷனுக்கு தேவையான நாளுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வேற தன்னோட காதலை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் இருக்கு. இந்த படங்களை எல்லாம் வாங்க வந்து இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா எல்லாரும் மிகப்பெரிய பணக்காரங்க. அந்த பெருசோட தலைமையில தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் நடந்து. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இப்படி மத்தவங்களை ஏமாத்தி வாழ்றது நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்க போறேன். அதுலயும் அந்த 80% பணத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவன் நம்மள சும்மா விட்டுருவான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்பவும் அவன் பிளாக்மெயில் பண்ணி நம்மள ஏதாவது பண்ணதான் பார்ப்பான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் கிட்டே அந்த உண்மையை சொல்லதான் போறேன். எதுக்காக நம்ம ஏமாத்துறோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உண்மையை சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கோடீஸ்வரங்களாம் கிடையாது. இந்த வீட்டை விற்கிறக்காக தான் ஹீரோயின் வந்தா. அப்பதான் நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களோட அறியாமையை பயன்படுத்தி நாங்களும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டோம். ஆனா அந்த பணம் வாங்கினதுக்காக காரணம் என்னன்னு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் ஹீரோ சொல்லிட்டு அந்த பணக்கார லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க எல்லாம் போலீஸ போக வேண்டிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ நீங்களே போன் பண்ணுங்க, நானே போய் வாண்டடா கர்நாடகங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல. அப்ப இந்த பெருசு உடனே அப்படியே அவர் பிளேட்டை மாத்தி பேசுறாரு. ஹீரோ இந்த கிழவனை பத்தின உண்மையும் சொல்லிடுறாரு. இங்க நடக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்ல இவர் தான் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு. அவ்வளவுதான், ஹீரோவும் ஹீரோயினும் எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி ஒரு பிளான போட இந்த பெருசு கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்க. துப்பாக்கி சத்தம் கேக்குது. ஹீரோ அந்த இடத்துல ஸ்பாட்ல மயங்கி கீழே விழுகிறான். ஹீரோயின் அநியாயமா இந்த கிழவன் ஹீரோவை சுட்டு கொண்டுட்டானு சொல்லி வருத்தப்படுறேன். உன் கூட சேர்ந்து எப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். எனக்கு பணம் காசுன்னு சொல்லி எதுவுமே முக்கியம் இல்ல, நம்ம காதல் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மயங்கி கிடக்குற இந்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அவங்க யாருமே எதுவுமே கண்டுக்கல. என்னடா விஷயம்னு பார்த்தா ஹீரோவுக்கு இந்த குண்டு அடியெல்லாம் பட கிடையாது. அப்ப அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டது என்னன்னு பார்த்தா இந்த வயசான பெருசு இருக்காருல இவர் தான் போலீஸ் கையில சுட்டு இருப்பாங்க. அந்த குண்டு சத்தம் தான் நமக்கு கேட்டிருக்கும். ஆனா ஹீரோயின் தப்பா நினைச்சிருப்பா, ஹீரோவை தான் சுட்டுட்டாங்கன்னு சொல்லி. ஹீரோவும் தான் காதலி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருப்பான் போல தெரியுது. ஹீரோ கண் முழிச்சதும் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னால ஹீரோயின் ஒரு இலையில ஒரு மோதிரம் மாதிரி ஒண்ணு செஞ்சு ஹீரோவுக்கு ரிங்கு மாதிரி போட்டு ப்ரப்போஸ் பண்றா. அந்த இடத்துல ஒரு கிசிங்க போட இந்த ரெண்டு காதல் ஜோடியும் இல்ல ஒரு காதல் ஜோடி சேர்ந்துட்டாங்க போலதான் தெரியுது. இதை பார்த்ததான் அங்க இருக்கிற சுத்தி இருக்க எல்லா லேடிஸும் சந்தோஷப்படுறாங்க. இப்படியே சில வருஷங்கள் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு லக்ஸரி லைஃப வாழ்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.